வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொஞ்ச நாளாகவே நிறைய நாட்டு மேலே அதிகமான வரி விதிச்சிட்டு இருந்தார். ஏன் நம்ம இந்தியாவை மேலே கூட 50% வரி விதிச்சார். அதாவது 25% வரி இருந்ததை 50% மாற்றினார். இது உண்மையில ஒரு நிறைய தொழில் இதனால் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் முறையில் 50% 18% குறைச்சாரு. அதுவும் இப்போ தெரியும். ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கு. இந்த சமயத்தில் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த மாதிரி வரி விதிக்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிகிற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் மட்டும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ நம்ம நாட்டு பிரதமர் எடுத்துக்கோங்க. அவர் நினைச்சா தன்னிச்சையா ஒரு வரியை ஏற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி தேவை. அது இல்லாமல் சில குறிப்பிட்ட வரி தன்னிச்சையாக ஏற்றணும். அதுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இவங்களால் மட்டும்தான் வரியை ஏற்ற முடியும். தன்னிச்சையாக அவரால் வரி ஏற்ற முடியாது. இதே தான் சேம் அமெரிக்காவுக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நினைச்சு அவர் என்ன பண்ணார்னா தன்னிச்சையா வரி ஏற்ற முடியாது. இது சட்டத்திற்கு புறம்பானது. அவர் தேசிய அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் விதிக்கிற வரி செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆமாங்க, நம்ம ஒரு வரியை மாற்றி அமைக்கணும்னா அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி தேவை. ஆனால் அந்த அனுமதி இல்லாமல் இவர் சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது அவசர காலத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இவர் வரியை தன்னிச்சையாக மாற்றி அமைச்சிட்டு வந்திருக்காரு. அதனால தான் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செஞ்சிருக்கு. ஆனால் அந்த தீர்ப்பு வெளியானதும் இவர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தீர்ப்பு மிகவும் ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளை பார்த்து நான் வெக்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதை நான் இங்கே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமன்றத்துக்கு பதிலடியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. 1974 ஆண்டு வர்த்தக சட்டத்தை பயன்படுத்தி, அதாவது செக்ஷன் 122 உடனடியாக இன்னும் 10% வரையை நான் அதிகமாக விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே இன்னும் 15% அதிகமாக விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரியை ஏற்றிருக்காருங்க. அதாவது நீதிமன்றத்தை உத்தரவையும் மீறி டொனால்டு ட்ரம்ப் அது வேற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நான் வரி அதிகரிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. எனக்கு இன்னும் பல மாற்று வழிகள் இந்த மாதிரி வரி விதிக்கிறதுக்கு எனக்கு இருக்குது. அதனால் நான் இந்த சட்டத்தை மதித்து நான் நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விதமாக நடந்துட்டு இருக்காருங்க. இதனால் இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அது இதுக்கு மேலே தான் தெரிய வரும். ஆனால் அவர் பேட்டியில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுகமான உறவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகி அங்கே இறக்கக்கூடிய பொருளுக்கு 18% வரி. பட் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் இறக்கக்கூடிய பொருளுக்கு 0% வரி. இது எப்படி நியாயம்னு தெரியல. ஆனால் இதற்கு இந்தியா அளிக்கக்கூடிய பதில் என்னன்னா, அமெரிக்காவிட்டிருந்து நம்ம இந்த மாதிரி 18% வரியை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி தந்திரம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகமான பொருட்கள் நம்ம இறக்குமதி செய்ய போது நம்ம இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி விரைந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணமாக சொல்லியிருக்காங்க. நன்றி.